அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 7th டே ஷகருக்கு என்னென்ன ஃபுட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, எக் ரைஸ் எடுத்திருக்கேன். டேரெக்டாக எக் பாயில் பண்ணிட்டு எடுக்காமல் ஆனியன் எக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சால்ட் பெப்பர் ஆட் பண்ணி ரைஸோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான். அதுக்கப்புறமா இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஷகர் தான் இன்றைக்கி. அண்ட் ஆல்சோ ஃப்ரூட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட எல்லா ஃப்ரூட்ஸும் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இருக்க ஃப்ரூட்ஸ் வச்சு இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேப்ஸு பனானா மட்டும் தான் என்கிட்ட மிச்சம் இருந்தது. ஸோ அதை வச்சு இந்த ஷகரை முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஆஃபீஸுக்கு நல்லபடியாக கிளம்பி வந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருட்டிட்டு வெயில் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு இஃப்தார் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே சேர்ந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆஃபீஸில். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல இஃப்தார் தான். ஸோ என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தா டேட்ஸு, புனுகுலு ஆந்திரா பீப்புளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ புனுகுலுன்றது ஒன்றும் இல்லை, குட்டி குட்டி போண்டா தான், அதுதான் புனுகுலுன்னு சொல்லுவாங்க. அது குட்டி சமோசா, கஞ்சி, வாட்டர்மெலன் ஜூஸ், இவ்வளோ தான் கைஸ் என்னோடய இஃப்தாருக்கு. அதுக்கப்புறம் டின்னர் பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி டின்னர் சாப்பிட மாட்டேன். அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் வெறும் போமோகிரானட்டு இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட் மட்டும் தான் எடுத்துக்குவேன். ஓகே கைஸ், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.